சமூகம் டிவியினுடைய நேயர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம். இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம். இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், பாலஸ்தீன ஜனாதிபதியான மஹ்மூத் அப்பாஸ் ஹமாஸ் அமைப்பினரை நாய்க்குட்டிகள் என்று அழைத்திருப்பதோடு அவர்கள் பணைய கைதிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இதேவேளை இஸ்ரேலில் காட்டுத்தீ பரவி வருகின்ற நிலையில் தங்களால் முடிந்த அனைத்திற்கும் தீ வைத்து எரிக்குமாறு ஹமாஸ் அமைப்பு பாலஸ்தீனர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. இவற்றுக்கிடையே இஸ்ரேலின் தெற்கு பகுதியில் சக்தி வாய்ந்த மணல் புயல் வீசியிருப்பதாக கூறப்படுகிறது. மறுபுறம் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. இவற்றுக்கிடையே உக்ரைனும் அமெரிக்காவும் நீண்டகாலமாக பேச்சுவார்த்தைகளை நடத்தி வந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றன. இவற்றுக்கிடையே இந்தியாவிற்கு $131 மில்லியன் மதிப்பிலான ராணுவ தளவாடங்களை வழங்க அமெரிக்கா ஒப்புதல் அளித்திருக்கிறது. இறுதியாக மேற்கத்திய நாடுகளின் எம்பிக்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் உட்பட கொலைப்பட்டியல் ஒன்றை ரஷ்யா தயாரித்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம். எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க. அது மட்டுமில்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம். பாலஸ்தீன ஜனாதிபதியான மஹ்மூத் அப்பாஸ் தனது ஆவேசமான ஒரு உரையில் ஹமாஸை நாய்களின் மகன்கள் என்று அழைத்திருக்கிறார். அதில் அவர் ஹமாஸ் குழு வைத்திருக்கின்ற பணைய கைதிகளை விடுவிக்கவும் நிராயுத பாணியாகவும் இஸ்ரேலுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக காசாவின் கட்டுப்பாட்டை ஒப்படைக்கவும் கோரிக்கை விடுத்திருக்கிறார். காசா மீதான தாக்குதல்களை தொடர இஸ்ரேலுக்கு ஹமாஸ் சாக்குப்போக்குகளை வழங்கி வருவதாகவும் பணைய கைதிகளை விடுவித்து அதனை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். 18 மாதங்களுக்கு முன்பு போர் தொடங்கியதிலிருந்து ஜனாதிபதி அந்த குழுவிற்கு எதிராக கூறிய கருத்துக்களில் இதுவே மிகவும் வலுவானது என்று கூறப்படுகிறது. தனது சொந்த மக்களில் ஒரு குறிப்பிட்ட பகுதியினரை நோக்கி அப்பாஸ் இழிவான வார்த்தைகளால் பேசியிருப்பதை ஹமாஸ் அதிகாரியொருவர் கண்டித்தும் இருக்கிறார். போருக்கு பிந்திய காசாவை நிர்வகிக்க தயாராக இருப்பதாக பாலஸ்தீன அதிகார சபையின் தலைமை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஆனால் காசாவுக்கு எதிரான இஸ்ரேலிய போரில் போதுமான அளவு குரல் கொடுக்காததாலும் அதற்கு பயனுள்ள நடவடிக்கைகளை எடுக்காததாலும் பாலஸ்தீனர்களால் அது விமர்சிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ரமல்லாவில் நடந்த பாலஸ்தீன மத்திய கவுன்சில் கூட்டத்தில் ஹமாஸை கடுமையாக சாடிய அப்பாஸ் சராக்சி இத்தகைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். காசா பகுதியில் குற்றச்செயல்களை செய்வதற்கு ஹமாஸ் இஸ்ரேலுக்கு சாக்குப்போக்குகளை வழங்கி வருகிறது. அவற்றில் மிக முக்கியமானது பணைய கைதிகளை வைத்திருப்பது. நாய்க்குட்டிகளே, நீங்கள் பிடித்து வைத்திருப்பவர்களை விடுவித்து அதை முடித்து விடுங்கள். அவர்களின் சாக்குப்போக்குகளுக்கான காரணங்களை நிறுத்திவிட்டு எங்களை காப்பாற்றுங்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். காசா மற்றும் அதன் ஆயுதங்களுக்கான பொறுப்பை ஹமாஸ் பாலஸ்தீன அதிகார சபையிடம் ஒப்படைத்து ஒரு அரசியல் கட்சியாக மாற வேண்டும் என்றும் ஜனாதிபதி அழைப்பு விடுத்திருக்கிறார். இதையடுத்து ஹமாஸின் அரசியல் குழுவின் உறுப்பினரான பாசேம் நயம் தனது சொந்த மக்களில் ஒரு பகுதியினரை இழிவான மொழியில் விவரிக்கின்ற அப்பாஸினுடைய முடிவை விமர்சித்திருக்கிறார். இஸ்ரேலின் குற்றங்களுக்கும் அதன் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்புக்கும் அப்பாஸ் மீண்டும் மீண்டும் நம் மக்கள் மீது பழியை சுமத்துகிறார் என்றும் அந்த அதிகாரி கூறியிருக்கிறார். ஹமாஸும் பாலஸ்தீன இயக்கமும் பல தசாப்தங்களாக கடுமையாக பிளவுபட்டு வருகின்றன. அவற்றுக்கிடையேயான பிளவு மேற்கு கரையிலும் காசாவிலும் ஒருங்கிணைந்த பாலஸ்தீன தலைமை உருவாகாமல் இருப்பதை உறுதி செய்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே இஸ்ரேலில் தற்போது காட்டுத்தீ பரவி வருகின்ற நிலையில் ஹமாஸ் டெலிகிராமில் ஒரு செய்தியை வெளியிட்டு பாலஸ்தீனர்களை தோப்புக்கள், காடுகள் மற்றும் குடியேறிகளின் வீடுகளில் தங்களால் இயன்ற அனைத்தையும் எரிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறது. காசா சுதந்திர மக்களின் பழிவாங்கலுக்காக காத்திருக்கிறது என்றும் ஹமாஸ் அமைப்பு எழுதியிருக்கிறது. முன்னதாக டெலிகிராம் சேனலான ஜெனின் நியூஸ் நெட்வொர்க் இதேபோன்ற செய்தியை வெளியிட்டது. முகமூடி அணிந்த ஒருவர் வயலுக்கு தீ வைக்கின்ற புகைப்படத்துடன் பின்னணியில் எரியும் நகரத்துடனான புகைப்படங்கள் வெளியாகி வந்தன. அந்த படத்திற்கு குடியேற்றவாசிகளின் வீடுகள் புரட்சியாளர்களின் காலடியில் சாம்பலாகட்டும் மற்றும் குடியேற்றவாசிகளின் வீடுகளை எரியுங்கள் என்ற ஹேஷ்டேக்குடன் தலைப்புகள் இருந்தன. எல்லா இடங்களிலும் சுதந்திரத்தின் நெருப்பை ஏற்றி வைக்கவும், திருடப்பட்ட ஒவ்வொரு நிலத்தையும் எரிக்கும் வரை நாங்கள் கைவிட மாட்டோம், இஸ்ரேலை நாசமாக்கும் நெருப்புகள் வெள்ளத்தின் சுடர்கள் என்றும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. இது அக்டோபர் 7 ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு வழங்கிய அலக்சா வெள்ளம் என்ற பெயரை குறிக்கிறது. குடியேற்ற
கிராமவாசிகளின் வீடுகளும் அதை சுற்றி இருக்கின்ற பகுதிகளும் உங்கள் இலக்கு. அவற்றை எரித்து குடியேற்ற புறக்காவல் நிலையங்களுக்கு அருகில் உள்ள புல்லை தீ வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஹமாஸ் ஆதரவு எக்ஸ் கணக்கில் பதிவிடப்பட்டிருக்கிறது. தீயை மூட்டவும், உங்கள் மன உறுதியை அதிகரிக்கவும், உங்கள் மனதை தீர்க்கவும், அவர்களின் குடியிருப்புகளுக்கு தீ வைக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு என்றும் ஒரு டெலிகிராம் சேனலில் பதிவிடப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இஸ்ரேலின் தெற்கு பகுதியில் ஒரு சக்தி வாய்ந்த மணல் புயல் வீசியிருப்பதாக கூறப்படுகிறது. கடுமையான வானிலை தொடர்ந்து பேரழிவுகளை ஏற்படுத்தி வருகிறது. சமூக ஊடகங்களில் பரவி வருகின்ற ஒரு வைரல் வீடியோவில் நெகேவ் பாலைவனம் மற்றும் பீர்செஃபா உள்ளிட்ட தெற்கு இஸ்ரேலின் சில பகுதிகளை தாக்கிய மணல் புயலின் காட்சிகள் காட்டப்படுகிறது. பெரிய நாட்காலிகள் மற்றும் பிற பொருட்கள் கடுமையான காற்றினால் அடித்துச் செல்லப்படுகின்ற காட்சிகளை அந்த வீடியோவில் காணக்கூடியதாக இருக்கிறது. நாள் முழுவதும் பலத்த காற்று மற்றும் மூடுபனி உருவாகும் என்று வானிலை அதிகாரிகள் எச்சரித்திருக்கிறார்கள். அதே நேரம் இஸ்ரேலின் கடற்கரையில் வெப்பநிலை 98 தொடக்கம் 100 டிகிரிக்கு உயர்ந்திருக்கிறது. புயலின் தாக்கத்தை இது மேலும் மோசமாக்கி இருப்பதாக கூறப்படுகிறது. மறுபுறம் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ்ட் அந்த பொறுப்பிலிருந்து அகற்றப்பட்டிருப்பதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. ஏமனில் ஹவுதி கிளர்ச்சி படை தலைவர்கள் மற்றும் நிலைகளை குறிவைத்து அமெரிக்கா நடத்தி வருகின்ற தாக்குதல்கள் தொடர்பாக அவரும் துணை அதிபர் ஜேடி வான்ஸ், பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்சேத், வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, தேசிய உளவு அமைப்பின் இயக்குநர் துளசி கபார்ட் உள்ளிட்டோரும் சிக்னல் என்ற தகவல் தொடர்பு செயலி மூலம் சில வாரங்களுக்கு முன்னர் தகவல்களை பரிமாறிக் கொண்டிருந்தார்கள். த அட்லாண்டிக் இதழின் தலைமை ஆசிரியர் ஜெஃப்ரி கோல்பர்க்கும் இந்த உரையாடலில் தவறுதலாக இணைக்கப்பட்டார். இதனால் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ரகசிய தகவல்கள் வெளியே கசிந்தன. இந்த விவகாரம் தொடர்பாக மைக் வால்ஸ்ட் சர்ச்சையில் சிக்கிய நிலையில் தற்போது அவரது பொறுப்பில் இருந்து அவர் வெளியேறியிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அமெரிக்காவின் அதிபராக டொனால்டு டிரம்ப் 2வது முறை பதவியேற்ற பிறகு அவருக்கு நெருக்கமான வட்டாரத்தில் இருந்து ஒருவர் பதவி நீக்கம் செய்யப்படுவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே பல மாதங்களாக நடைபெற்ற பரபரப்பான பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அமெரிக்காவும் உக்ரைனும் நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்டு வந்த ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றன. உக்ரைனுக்கு ராணுவ உதவியை தொடர்ந்து வழங்குவதற்கு அமெரிக்காவிற்கு பொருளாதார ஊக்கத்தை அளிக்கும் என்று ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறிய ஒரு ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகள் நிறைவடைந்து தற்போது அது கையெழுத்தாகி இருக்கிறது. புதன்கிழமை கையெழுத்தான இந்த ஒப்பந்தம் ஒரு கூட்டு முதலீட்டு நிதியை நிறுவுகிறது. இது உக்ரைனின் மறுகட்டமைப்பு மற்றும் பொருளாதார மீட்சியை ஆதரிப்பதை நோக்கமாக கொண்டது என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் உக்ரைனின் கனிமங்களின் எதிர்கால விற்பனையில் இருந்து கிடைக்கின்ற வருவாயை அமெரிக்கா பகிர்ந்து கொள்கின்ற அதே நேரத்தில் உக்ரைன் அதன் இயற்கை வள வருவாயில் 50% மறுகட்டமைப்பு முயற்சிகளுக்கு அர்ப்பணித்திருக்கிறது. உக்ரைனில் அமைதி செயல்முறைக்கு டிரம்ப் நிர்வாகத்தின் உறுதிப்பாட்டின் நிரூபணமாக அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் இந்த ஒப்பந்தத்தை வடிவமைத்தார். சுதந்திரமான இறையாண்மை மற்றும் வளமான உக்ரைனை மையமாக கொண்ட ஒரு அமைதி செயல்முறைக்கு டிரம்ப் நிர்வாகம் உறுதி பூண்டிருக்கிறது என்பதை இந்த ஒப்பந்தம் ரஷ்யாவிற்கு தெளிவாக கூறுகிறது என்றும் பெசன்ட் சுட்டிக்காட்டி இருக்கிறார். இவ்வளவு ஆரவாரங்கள் இருந்தாலுமே இந்த ஒப்பந்தம் உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான சண்டையில் சிறிதளவு தாக்கத்தை மட்டுமே ஏற்படுத்தும். ஒப்பந்தம் உக்ரைனுக்கு மிகவும் சாதகமாக இருப்பதாக கூறப்பட்டாலும் எதிர்கால அமெரிக்க பாதுகாப்பு உதவிக்கான உத்தரவாதங்கள் எதுவும் இந்த ஒப்பந்தத்தில் இல்லை. இது உக்ரைனின் முக்கிய கோரிக்கையாக இருந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இந்தியாவிற்கு $131 மில்லியன் மதிப்பிலான ராணுவ தளவாடங்களை வழங்க அமெரிக்கா ஒப்புதல் அளித்திருக்கிறது. பஹல்காம் தாக்குதலுக்கு பின்னர் இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவி வருகின்ற பதற்ற நிலையில் இந்திய ராணுவத்திற்கு முக்கிய முன்னேற்றமாக அமெரிக்கா $131 மில்லியன் மதிப்புள்ள ராணுவ உபகரணங்கள் மற்றும் லாஜிஸ்டிக் ஆதரவை வழங்க ஒப்புதல் அளித்திருக்கிறது. இந்த ஒப்புதல் இந்தியா அமெரிக்கா இடையிலான வலுப்பெறும் போர்த்துறை கூட்டுறவின் ஒரு பகுதியாகும். அமெரிக்க பாதுகாப்பு ஒத்துழைப்பு முகமை இந்த விற்பனை அமெரிக்க காங்கிரசுக்கு அறிவித்திருக்கிறது. இந்த ஒப்புதல் இந்தியா அமெரிக்கா இடையிலான இந்தோ பசிபிக் மேரிடைம் டொமைன் அவேர்னஸ் திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. இதில் சி விஷன் சாஃப்ட்வேர், ரிமோட் சாஃப்ட்வேர் மற்றும் பற்பல நவீன உபகரணங்கள் அடங்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த உபகரணங்கள் இந்தியாவின் கடல் பாதுகாப்பு, பகுப்பாய்வு திறன் மற்றும் மூலோபாய நிலைப்பாட்டை மேம்படுத்தும். இந்திய ராணுவம் இவை அனைத்தையும் எளிதாக ஏற்று பயன்படுத்தும் திறன் கொண்டது என அமெரிக்க அரசு குறிப்பிட்டிருக்கிறது. இதேவேளை பாகிஸ்தானுக்கு ஆயுதங்கள் வழங்குகிறது என்ற குற்றச்சாட்டை துருக்கி நிராகரித்திருக்கிறது. பாகிஸ்தானில் துருக்கிய விமானம் கீழிறங்கியதற்கு காரணம் எரிபொருள் நிரப்புதல் மட்டுமே எனவும் துருக்கி அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது.
இறுதியாக மேற்கத்திய நாடுகளின் எம்பிக்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் உட்பட கொலைப்பட்டியல் ஒன்றை ரஷ்யா தயாரித்து வருவதாக அந்த நாட்டில் இருந்து சில தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ரஷ்யாவை கடுமையாக விமர்சிக்கும் நபர்களை அடையாளம் காணும் பொருட்டு உளவாளிகளுக்கு ஆணையிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அரசியல்வாதிகள் மற்றும் செல்வாக்கு மிகுந்த நபர்களின் கொலைப்பட்டியலை புடினின் உளவாளிகள் உருவாக்கி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஐரோப்பாவில் இயங்கும் ரஷ்ய உளவாளிகளிடம் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி அவர்களின் குடியிருப்பு மற்றும் அலுவலக முகவரிகளையும் கண்டுபிடிக்க பணிக்கப்பட்டிருக்கிறார்கள். ரஷ்யாவின் இந்த நடவடிக்கை என்பது உண்மையான மற்றும் உடனடியான அச்சுறுத்தலாக இருக்கிறது. இதனிடையே ரஷ்ய தேடப்படும் பட்டியலில் இருக்கின்ற குறைந்தது 2 ஐரோப்பிய பத்திரிகையாளர்கள் தனிப்பட்ட தகவல்களை தேடும் ரஷ்ய உளவாளிகளால் குறிவைக்கப்பட்டதாகவும் தகவல் கசிந்திருக்கிறது. ஆனால் இந்த விவகாரம் தொடர்பில் பிரித்தானியாவின் MI6 ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருப்பதோடு ரஷ்ய உளவாளிகள் ஐரோப்பா முழுவதும் தீவிரமாக வேலை செய்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டிருந்தது. மேலும் தாக்குதல்களை நடத்த ரஷ்யா அடியாட்களை வேலைக்கு சேர்ப்பதாக MI5 உளவு தலைவர் ஹென் மெக்கலம் எச்சரித்திருக்கிறார். அது மட்டுமின்றி தீ வைப்பு, நாசவேலை உட்பட பல திட்டங்களை ரஷ்யா முன்னெடுக்கலாம் என்றும் ஹென் மெக்கலம் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதனிடையே உக்ரைனுக்கு ஆயுத ஏற்றுமதியை முன்னெடுக்கும் ஜெர்மனியின் ரைன்மெட்டல் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியை கொலை செய்ய ரஷ்யா திட்டமிட்டு வருவதாக அமெரிக்க மற்றும் ஜெர்மன் உளவு அமைப்புகள் தெரிவித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது. மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.